இந்த மானிய கோரிக்கையில் பேசும் வழியிலே இந்த அவையை நடத்துவேன் என்றெல்லாம் கருத்துக்களை அங்கே தெரிவித்தீர்கள். ஆனால் இன்றைய தினம் தாங்கள் சொன்ன அந்த கருத்துக்கள், அந்த மரபுகள் கடைபிடிக்கவில்லை. அதை கடைபிடிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். ஏன்னா தாங்கள் சொன்ன கருத்து தான், நான் சொல்லல. அதோட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அரசின் தீர்மானத்தை முன்மொழிஞ்சிருக்க, அதை வழிமொழிகிறேன் என்று சொல்லுவதுதான் காலங்காலமாக கடைபிடித்து வந்த இந்த சட்டமன்றத்தினுடைய மரபு. இந்த மானிய கோரிக்கையில் மாண்புமிகு உறுப்பினர் 4 முறை இதே அவையில் நம்பிக்கை கோரும் தீர்மானம் வந்திருக்கிறது. இந்த 4 முறை வந்தபோதும் மாமன்ற உறுப்பினர்களுக்கு ஏன் நம்பிக்கை வைத்திருக்கோம் என்று பேசுவதற்கும் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. நம்பிக்கை இல்லை என்று சொல்கின்றவர்களுக்கும் வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் தான் இன்றைக்கும் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது ஆதரவு அளிப்போரும் பேசுகின்றார்கள், எதிர்த்து கருத்துக்களை கூறுவோர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அரசினர் தீர்மானம் என்ற காரணத்தால் வழிமொழிய தேவையில்லை. வழிமொழி தேவையில்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இங்கே மாண்புமிகு பல்வேறு கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, மாண்பு அம்மா காலத்திலும் சரி, தாங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றியிருக்கின்றீர்கள். இருவரும் தலைவர்களை நாங்கள் குறிப்பிட்டுத்தான் மக்களை சந்தித்து ஆதரவு திரட்டி அதன் மூலமாக தமிழகத்திலே 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கின்ற பொழுது சில கருத்து வேறுபாடுகள் கட்சியிலே வருவது எல்லா இயல்பு, எல்லா கட்சியிலும் வருகின்றது. அப்படி வருகின்ற அந்த சூழ்நிலையிலே ஒரு தரப்புக்கு முதலமைச்சர் அவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறது எந்த விதத்தில் நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு முன்னுதாரணமாக இருந்துவிடக் கூடாது என்பதற்கு தான் முதலமைச்சருடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகின்றேன்.